ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னா பாசரிஸ் பார்க்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாரு, வடை செஞ்சப்பாண்ணா. அப்படியா? நான் வண்டியில் எடுக்க போகிறோம். நானும் வந்து செஞ்சேன். ஹாய் சொல்லு. ஹாய். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? பாசரிஸ் பார்க். அப்படியா? ஓ, எடுக்கிறீங்களா? ஆமாம், இதெல்லாம் மெமரி தானே, எடுத்து வச்சுப்போம். ஆமாம். இங்கே உட்காருவோமா? உட்கார முடியாது. ஏன்? உட்காரலாம், உட்காரலாம். ரொம்ப ஆய் சொல்லுவோம். வாங்க. யூடியூப் போட போறீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம போய்? 9 years இருக்கும்ல. யமுனாலாம் மேபி சாபம் கொடுத்துட்டு போயிட்டாப்புல இருக்கு. போகவே முடியல. ஆமா, 2-3 நாளைக்கு போட்டுருப்பாங்கல்ல. என்னது மலையா? என்ன வருது? கீழே கீழே மாங்காய் இருக்கு. அவங்கள பாரு. நம்ம ஒரு குரூப்பா இருப்போம். உன்னே காமிக்க முடியாது. ஓ, வீடியோக்கா? அப்ப நான் வரல. வீடியோ பரவாயில்ல. என்ன எடுங்க, நல்லா எடுங்க. அழகா வரணும். இருக்கிறத விட அழகா வரணும். இருக்கிறது தான் வரும். யார் பார்க்க போறாங்க? வராது. சரி சரி. கோழி மாதிரி கலர் நிற்க போகிறேன். நான் அந்த பாட்டி அடிச்சிருக்க மாதிரி. இந்த மாதிரி காட்டுலேருந்து உள்ள வந்துருது. யார் வீட்ல இதெல்லாம் வளர்க்க கூடாது. இல்ல, கோழி எல்லாம் வளர்க்க கூடாது. இல்ல இல்ல, கோழிக்கு இல்ல. நம்ம இதை பிடிச்சிட்டு போய் நம்ம என்ன பண்றது? அந்த மாதிரி இருக்கவே கண்காணிக்கிறாங்க. குடியெல்லாம் கடை எங்க இங்க இருக்கும்? கடை எங்க இங்க இருக்கும்? கடையே இல்ல. எங்க இருக்கும்னு கேக்குறியா? இங்க எல்லாம் இல்ல கடை. வேற இடத்துல இருக்குல்ல. பக்கத்துல ஒரு இது மாதிரியாவது இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு மேல தூக்க வர முடியாது. ஏற்கனவே தலைவலி கேஸ். அது தெரியல. தண்ணி எங்க இருக்கும்? நான் வந்து சரி ஓரளவு தண்ணி எடுத்துட்டு வருவேன். தலைவலி கேஸ் தண்ணி குடிக்கலன்னா சரியா வராது. கொஞ்சமாவது எடுத்துக்குவோம். அவங்களுக்கு ஏதாவது கொண்டு நான் எனக்கெல்லாம் எடுத்துட்டப்பா. தூக்குற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா. அவ்வளவுதான் இல்ல ஆளுங்க. எங்கிட்ட நம்ம இது உட்கார போறீங்க? இந்த தலை பெரிய தலை, 2 பெரிய தலை, ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி. இப்பெல்லாம் பெரிய தலையெல்லாம் இல்லை. நீங்கள் பிளான் பண்ணுங்க. பின்னாடி வர்றத முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணுறது நானாக தான் இருக்கும். அந்த குரூப்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே சேத்தா அப்புறம் நம்மள எப்படி மறந்தாங்க அப்படின்னு யோசிச்சேன். உன்னை அப்போ ஒரு தடவை வந்தீங்க போல இருக்கு. நான் வரல, அவங்கெல்லாம் வந்தாங்க.
சனி ஞாயிறு ஒரு பிள்ளைங்க கிளம்ப மாட்டேங்குதுங்க, வீட்டில் ஆள் இருக்கும்னு. வார நாளெல்லாம் எனக்கு வேலை. இப்போ ஒரு தடவைக்கு வேண்டாம் கிளம்பலாம். ஆமாம், சும்மா எப்போ வாரம் வாரம் நம்ம போக போகிறது இல்லை இல்லையா? நான் இப்போ அதுக்காக தான் இவர் வீட்டில் தான் இருக்காரு இன்னைக்கு. எப்போதும் பிள்ளைங்க இப்போ புருஷன் பிள்ளைங்கன்னு நான் இப்போ சொல்லிட்டேன். இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, நானும் போகணும். ஸோ நானும் என்ஜாய் பண்ணணும். பின்ன ஆமாம், எப்போதும் நம்ம இதையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம், இப்படியே கிளைமேட் இருந்தால் அப்படியா? கம்பு கூழா? சரி, அப்புறமா எடுத்துக்குவோம். மீனும் சாப்பாடு என்ன எல்லாமே சோறா இருக்கா? நிறைய சாப்பாடு திறந்தா நல்லா தான் இருக்கும். அப்புறமா எடுக்குமா? நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து? ஆமால, அப்போ எவ்வளோ நிறைய பேர் இருந்தோம்ல. ஆமாம், பெரிய கேங். அதான் இப்போ கம்மி, அதில் பாதி தான் சுருக்கிட்டோம். இப்போ எத்தனை வருஷத்துக்கு நம்ம இது என்ன பிளான் பண்ணி இதானது? ஃபைனலி இன்னைக்கு கிளம்பியாச்சு. பிளான் பண்ணி எத்தனை வாட்டி கொலாப்ஸ் ஆகிடுது. அது 4-5 தடவை இருக்கும். நீங்க வேற கணக்கே இருக்காது. யார பிள்ளைங்க இங்க போய் விளையாடுறாங்க. இதுல அது அப்புறமா உங்க ஹஸ்பண்ட் போட்டோ எடுத்துட்டு தான் வரணும். இல்ல அது இன்னும் 2 அங்க விளையாடுதுங்க. சர்வீஸ் கூட இருக்குதானே? இல்லை சத்தம்னா ஒடியாண்டாங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். என் தம்பி இருக்குது, ஓகே தான். நல்லா வருதுப்பா. ஒரே ஒரு கொடை தான் எடுத்துட்டு இருந்தேன். அதான் சே, பிள்ளைங்க ஒடியாந்துருச்சுங்க, மழை வரும். கரண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஸ்பூனு சாப்பிட? ஏன்பா கையில் சாப்பிட்றேங்க? அப்புறம் கையெல்லாம் கழுவணும்லப்பா. ஐயோ செம்ம மழையா இருக்கு. மழை அங்கிட்டலாம். எடுத்து வைங்க சாப்பாடெல்லாம். பறக்குது அதனால. வேற யார் சாப்பிடுறீங்க? தேங்க்யூ சொல்லுங்க. வடையை திறந்து எக்கில் சேர்த்துட்டாங்க. அப்படி கிடையாது.
வாங்க சுகன்யா உட்காருங்க. வாங்க. வரட்டும் வரட்டும். சசி விளையாடலையா? ஓ போகிறேன். என்னது இந்த மாதிரி தான் 5 ஏக்கர் இது பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில். இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இப்போ மீட்டானுங்களே இடத்துன்னு சொல்லி நேற்று நியூஸில் சொன்னாங்களே, இந்த மாதிரி தான் கல்லெல்லாம் போட்டு. எப்படி இது இறங்குனீங்க? நான் வேற பைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மாட்டி. ஐயோ அந்த சர்க்கிள்ல வந்து இப்படியே நாங்க அப்படியே ஆமா எங்க வீடு தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு. நான் வந்து அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நானே இப்படி நிக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் கொடை இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு. ஜா மீனை உக்காந்துருங்க. நீங்க கூட சித்ரா வீடியோ எடுத்துறேன், அப்புறமா எடிட் பண்ணிக்கோ. அப்படியே இருங்க. என்னுடைய போன்ல எடுத்துறேன். அப்புறம் இவரோட பேர்ல எப்பயோ வாங்கிட்டாரு. இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து எடுத்து ஒரு பிளம்பு மட்டும் போட்டேன். காஃபில இந்த பொகை படுத்தோடனே கொஞ்ச நேரம் மழை, சற்றியான மழை. பீச்சுக்கு கிளம்பி மழை ஊற்றுது. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு. ஒரு 4 ஃபேமிலியோட பிள்ளைங்க ரொம்ப பெருசானதுனால நாங்கள் வெறும் அம்மாக்கள் மட்டும்தான் போயிருந்தோம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகல. நம்மளுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின் வேணும், ஒரு டைம் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி நாங்களும் எத்தனை 3-4 வாட்டி பிளான் பண்ணி மழை வந்து கெடுத்துருச்சு. இன்றைக்குமே வர்ற மாதிரி இல்லை தான் மழை. காலையிலலாம் செம்ம மழை. சரி வீட்டுக்கு கீழே இந்த ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி இருக்கும், அங்கே போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்னு பிளான் பண்ணோம். வீட்டுக்கு 11 o'clock மீட் பண்ணலான்னு இருந்தோம். 10 somethingலாம் மழை விட்டு நல்லா வெயில் அடிச்சிச்சு. சரி பீச்லேயும் வெயிலாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் அங்கேயும் மழை வந்துடுச்சு. அப்போ பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது காஃபி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லாயிருக்கும் மழைக்கும் அதுக்கும் காஃபி குடிச்சான்ட்டு.
அப்புறம் காஃபி ஆர்டர் பண்ணது வந்துச்சு. அப்புறம் எல்லோரும் எடுத்து குடிச்சிட்டு பிஸ்கெட்லாம் நினச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு பிஸ்கெட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து காஃபியில் முக்கி நல்லா சாப்பிட்டுட்டு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த காஃபியை அப்படியே காஃபி அந்த கப்பில் ஊற்றி மேலே வந்து இந்த சில்வர் க்ளீன் ரேப்பர் அதை வச்சு ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்டு மேரி பிஸ்கெட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் பிரித்து ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு 11 o'clock கிளம்புனோம். அங்கேருந்து 5 o'clock கிளம்பி வீட்டுக்கு 6 o'clockலாம் வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட பிக்னிக் முடிஞ்சதுங்க. எங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அடிக்கடி போவோம். வருஷத்துக்கு 4 தடவை சிங்கப்பூரில் ஸ்கூல் ஹாலிடே வரும். ஸோ 4 வாட்டி நாங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி பீச்சு அங்கங்கே செந்தோசா, பாசரிஸு, அப்புறம் சாங்கி பீச்சு இந்த மாதிரி அடிக்கடி போய்கிட்டு இருப்போம். அப்புறம் இதுங்கெல்லாம் பெருசானோன்னே நாங்கள் எங்கேயும் போக முடியாமல் போயிட்டு பிளான் பண்ணுறது சொதப்பிடும், இல்லை மழை வந்து கெடுத்துரும், இல்லை ஏதாவது யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிடும். அந்த மாதிரியே தடுக்கிக்கிட்டே போணுச்சு. எப்படியாவது இந்த தடவை போயிடும்னே கிளம்பி வந்துட்டோங்க. கிளம்பி பிளான் பண்ணுங்களேன், நீங்க போயிட்டு வாங்களேன் அப்படின்னாங்க.